எழுதுறீங்க. ஆராய்ச்சி மணி எடுத்த மாட்டிற்காக தன் பெற்ற அன்பு ஏற்காலில் விட்டுக் கொண்ட மனுநீதி சோழன் வாழ்ந்த தேசம் ஐயா இந்த தேசம். ஆனால் ஆராய்ச்சி மணி அடித்த மாடு இன்றைக்கு அரண்மனை தட்டில் பிரியாணியாக இருக்கிறது என்றால் இந்த கேரளத்தை எங்கே கொண்டு போய் நாம் கொட்டுவது? என்ன சார் கொண்டு போய் கொட்டுவது? இன்று புறந்தந்து ஈரும்பு எண்ணாமல் எடுத்து வளர்த்து கொட்டும் மழையில் தான் காய்ந்து குழந்தையின் முகம் போர்த்தி கொளுத்தும் வெயிலில் தான் காய்ந்த குழந்தையை முந்தானையால் மூடி பரப்பிலே புல்லறு தீர்த்திலே களை எடுத்து கையிலே வடிகின்ற ரத்தத்தை எல்லாம் காசாக்கி வாழ்நாள் முழுவதும் நம்மை பார்த்து வளர்த்தெடுத்த கண் கண்ட தெய்வம் ஐயா தான். அவளை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுவில்லை அவரை இந்த மண்ணில் இருக்கிறது என்றார். ஒருவேளை பசி பொறுக்க முடியாத அவளை கொண்டு போய் பலவேளை பசிக்க ஆளாக்குகிற இந்த தேசத்தில் எங்க சார் நீங்கள் 1000 குடம் பாலை கொண்டு போய் கடவுள் மேல் ஊற்றுங்கள். பெற்ற தாய்க்கு உணவிடாதவன் 1000 குடம் பாலை ஊற்றினாலும் உலக பாவங்கள் நம்மை வந்து சேரும் என்றால் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறினோம். ஒரு தாய் சொன்னால், மகனே நீ கருவிலே இருக்கின்ற போது வயிற்றில் உதிப்பாய், நீ முயற்சி செய்கிறாய் என்று நான் மகிழ்ச்சி அடைந்தேனடா. இப்பொழுது என்னை வளர்ந்து குடிப்பதற்கு நடுத்தெருவிலே இழுத்து போட்டு என் வயிற்றிலே உதைக்கிறாய். இப்பொழுதுதான் மகனே எனக்கு தெரிகிறது, நீ அன்றைக்கு முயற்சி செய்யவில்லை பயிற்சி செய்தார் என்று ஒரு தாய் சொன்னார் என்றால் வாழ்க்கை எங்க சார் தோற்றலாம்? 1446 நூலகங்கள், 10,000க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள். ஒரு மாணவன் கேட்டான், நான் குடிக்கவா இல்லை படிக்கவான்னு கேட்டானே, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்? நதிக்கரையில் தோன்றிய நாகரீகம் நதியை அழிப்பதில் வந்து நின்று கொண்டிருக்கிறது. முற்றுவேலா மணல் லாரியில் இருந்து சொட்டுவதில்லை தண்ணீர், அது கடைசியாக விடுகிற தண்ணீர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செய்த பாவங்களை எல்லாம் தொலைப்பதற்கு நதியிலே முழுகுவோம். நதியை தொலைத்த பாவத்திற்கு நாம் எங்கே போய் தலைமுடிவது? நதியை தொலைத்த பாவத்திற்கு நாம் எங்கே போய் தலைமுடிவது என்பதை யாராவது சொல்ல முடியுமா? 6 வழிச்சாலை ஜனனம், 1000 மரங்கள் மரணம், 1000 வாரணங்கள் அதில் புயலம். அத்தனையிலும் மரம் வைப்போம், மழை பெறுவோம்னு கண்களை விட்டு சித்திரங்களை பெறுகிறவர்களாக நாம் மாறி போய்விட்டோம் என்றால் சிந்தித்து பாருங்கள். அன்பு காட்ட அம்மா, அறிவை ஊட்ட அப்பா, அடுக்கடுக்காய் அறிவுரைகளை சொல்லும் பெரியப்பா, கைபிடித்து விளையாட அழைத்து செல்லும் அண்ணன், எப்பொழுதும் அன்பு சண்டையிடும் தங்கை, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்த பெரியம்மா சிற்றம்மா, என் அன்பு மாப்பிள்ளை என்று அள்ளி எடுத்து 1000 முத்தங்களை ஈர்ந்து வைக்கும் அத்தை, கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்க கைபிடித்து கடைக்கு அழைத்து செல்லும் தாத்தா, மாலை வேளையிலே மடியிலே கடத்தி 1000 நீதி கதைகளை சொன்ன பாட்டி, இத்தனை பேர் இருக்கின்ற உறவுகள் இன்றைக்கு எங்கே போனது? எங்கே போனது? எல்லா டிவி முன்னால் அமர்ந்து கிடக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை இந்த குழந்தைகளுக்கு எப்படி சில மகிழ்ச்சியா இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தையை ஆசிரியர் கேட்டார், குழந்தாய் நீ மறுஜென்மம் என்று ஒன்று இருந்தால் என்னமாக பிறக்க போகிறாய் என்று கேட்டபோது இந்த குழந்தை சொன்னதை, நான் செல்போனாக பிறக்க போகிறேன் என்று இந்த குழந்தை சொன்ன போது மிரண்டு போனார் ஆசிரியர். ஏண்டா அப்படி சொல்றனே,
எந்த நேரமும் என் அம்மா செல்போனைத்தான் கையில் வைத்திருக்கிறார். நான் செல்போனாக இருந்தால் எந்த நேரமும் வைத்திருப்பார் இல்லையா? எந்த நேரமும் அதைத்தான் தடவி தடவி மகிழ்கிறார். நான் செல்போனாக இருந்தால் என் தாய் தடவி தடவி மகிழ்வார் இல்லையா? எந்த நேரமும் என் தாய் செல்போனில் தான் பேசுகிறார். நான் செல்போனாக இருந்தால் எந்த நேரமும் என்னிடம் பேசுவார் என்று அந்த குழந்தை சொன்னதென்றால் அந்த குழந்தையினுடைய ஏக்கத்தை எப்பொழுது நாம் போக்க போகிறோம்? குழந்தைங்க பேசுங்கம்மா. மரணித்து போன வீடாக மாறி போனது சார். உறவுகள் இருந்த இடங்களெல்லாம் கருவிகள் ஆகிச்சா இல்லையாமா? சரி, உறவுகள் சொன்னேன். உறவுகள் இருந்த இடங்களில் எல்லாம் கருவிகளாக போனது. நல்ல உள்ளங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் உலோகங்கள் நிறைந்து கிடக்கிறது. உண்மைதானே? நல்ல இதயங்கள் இருந்த இடங்களில் எல்லாம் இயந்திரங்கள் குவிந்து கிடக்கிறது. இயந்திரங்களோடு வாழ்ந்து 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 நம் வாழ்க்கையே இரும்பு போன்று துருபிடித்து போய்விட்டது என்றால் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி பூந்தோட்டம் என்று சொல்ல முடியும் என்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது. என் தாத்தா சுதந்திரத்திற்கு போராடினார். என் அப்பா சோற்றுக்கு போராடினார். நான் வேலை தேடி போராடினேன். என் மகன் இந்த மண்ணில் நாளை வாழ்வதற்கே போராடுகிற அவலம் இருக்கும் என்றார். நாம் இதை எப்படி பூந்தோட்டம் என்று எடுத்துக் கொள்ள முடியும்? அடுத்த சமுதாயத்திற்கு நாம் எதை விட்டு வைத்திருக்கிறோம்? எதையாவது விட்டு வைத்திருக்கிறோமா? ஐயா வயசிலே தண்ணியை விற்பார்கள் என்று கனவு கண்டிருந்தா நீங்க சொன்னீங்களே, இப்படியே போனால் காற்றை விற்க போகிறான். அதே விட்டு இருக்கான் சார். இந்த வாழ்க்கை எப்படி சார்? நினைத்து பார்க்க முடியும். குணப்படுத்த வேண்டியதை பிரணப்படுத்தி அதிலே பணப்படுத்துகின்ற கூட்டமாக இன்றைக்கு மருத்துவம் மாறி போயிருக்கிறது என்றார் சார். அன்றைக்கு வலிச்சா குழந்தை பிறக்கும், இன்னைக்கு கிழித்தால் தான் குழந்தை பிறக்கிறது என்றால் இந்த அவலத்தை நாம் எங்கே கொண்டு போய் கொட்டுவது? எங்க சார் கொண்டு போய் கொட்டுவது? பெண்களை நான் மதிக்கிறோமா? வாழ்க்கையில் நாம்